பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது சங்கீதம் முதல் 102வது சங்கீதங்கள் உள்ள வசனங்களை தியானிக்க மகிமையின் தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. 100வது சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளில் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை குறித்து பாடும்படியாக சங்கீதக்காரர் அழைப்பு விடுவிக்கிறார். மகிழ்ச்சியோடே அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக, ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வரும்படியாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தனிப்பாடல்களும் மற்றும் சபைகளின் பாடல்களும் பிரதானமாக கர்த்தருக்கென்று மகிழ்ச்சியோடும் அவருடைய சமூகத்தை அனுபவிக்கும் உணர்வோடும் பாடப்பட வேண்டும். முழு இதயத்தோடு ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நம்மை உண்டாக்கினார், நம்மை மீட்டெடுத்தார், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவர் நமது மெய்ப்பராக இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து உன்னை தேவனை நாம் துதிக்க வேண்டும். அந்த துதி பாடலின் மூலமாக வெளிப்பட வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். அப்படி வாசல் வரும்போதே துதியோடு பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 101வது சங்கீதத்திலே தாவீது இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரது சமூகத்திலே தேவனுடைய காரியங்களை நினைத்து ஆண்டவரை துதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய சித்தப்படி இஸ்ரவேலின் ராஜா ஆளுகை செய்ய விரும்பினால் அவன் பெற்றிருக்க வேண்டிய இருதயம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் சித்தரித்து காட்டுகிறது. இங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டதான மனப்பான்மைகள் தேவனுடைய சபையை ஆளுகிறவர்களுக்கு பொருந்தும். 2வது வசனத்தில் என் வீட்டிலே உத்தமதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். உண்மையான விசுவாசிகள் தங்கள் சொந்த வீடுகளில் தேவனை பிரியப்படுத்தும் வழியில் தமது வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். 101ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயமற்றவர்கள் தங்கள் கண்களினால் ஒழுக்கமின்மை, துன்மார்க்கம், மிருகத்தனம், வன்முறை ஆகியவையெல்லாம் கேடான காரியங்களை அவர்கள் அந்த வழியில் நடக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தீங்கான காரியங்கள் எதையும் எல்லாம் பொல்லாங்கானால் உண்டாயிருக்கிறது, அதை எந்த காரியத்தையும் நாம் அது நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி விட்டு விலக வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் என் ஆபத்து நாளிலே 102வது சங்கீதத்திலே ஆபத்து நாளிலே ஆண்டவரது பிள்ளைகள் துயரத்திலே போகும்போது துயரப்படுகிறவன் துக்கத்தின் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவிக்கும்படியாக ஒரு விண்ணப்பத்தின் சங்கீதமாக 102ஆம் சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நெருக்கங்கள் நமது வாழ்க்கையில் வருவதுண்டு, நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடைபெறுவது, நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்புவது உண்டு. இந்த உலகத்தில் சத்துரு இருக்கிற வரைக்கும் இந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடந்து தான் ஆகும். ஆனாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் உண்டு, நம்மை ஆபத்து நாளிலே நம்மை காப்பாற்றுகிற தேவன் உண்டு, அனுதினமும் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் நம்மோடு உண்டு என்பதை உணர்ந்து கர்த்தரிடத்தில் எந்த காரியமானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த காரியங்களை கொண்டு வர வேண்டும். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் இடத்தில் வருவதாக என்று சொல்லி ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தான் கடந்து செல்கிறதான ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டவரிடம் தெரிவித்து தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதான ஒரு சங்கீதம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் தருகிறதான நியாய தீர்ப்புகள் உண்டு. சீயோனை கட்டி தமது வெளிப்படுகிற தேவன் திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார், விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார், அவர் வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார். எனவே தாவீதை போல சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமுடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொன்ன வசனத்தின்படி இதோ
ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிற அந்த இடத்திலே கிண்ண தேவனை உயர்த்துவோம். நமது இருதயமே தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அதே தேவனுடைய ஆலயம். நம்ம இருதயத்தை ஆண்டவர் ஆலயமாக திறந்து வாசம் பண்ணுகிறார். அங்கே நம்ம துதி எழும்பட்டும், ஸ்தோத்திரம் எழும்பட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன்.